சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. இன்றைய ஆங்கில தேதி 20ஆம் தேதி 12ஆம் மாதம் 2021ஆம் ஆண்டு. பிளவ வருடம் தட்சிணாயனம், ஹேமந்த ருது, தனுசு ராசிமானம். இன்று காலை சூரிய உதயம் 6:36. இன்றைய யோகம் சுபம் யோகம். இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இரவு 7:45 வரைக்கும் இருக்குது. இன்றைய வாரம் திங்கட்கிழமை. இன்றைய திதி பிரதமை திதி. இன்றைய கரணம் கௌளவ கரணம். இன்றைக்கான பொதுவான சுப நேரம் பார்த்திங்கனாக்கா காலை 6:15 முதல் 7:10 மாலை 4:45 முதல் 5:30 கொடுத்துருக்காங்க. எந்த தோஷமும் இல்லாத உங்களுடைய சங்கல்பத்தை வெற்றியாக்கி தரக்கூடிய அபிஜித் முகூர்த்தம் காலை 11:54 முதல் மதியம் 12:39 வரைக்கும் இருக்குதுங்க. இன்றைக்கான ராகுகாலம் காலை 7:53 முதல் 9:17 வரைக்கும் ராகுகாலம். யமகண்டம் காலை 10:42 முதல் 12:06 மதியம் வரைக்கும் யமகண்டம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கான அமிர்தாதி யோகம் சித்த யோகமான நாளாக இன்றைக்கி இருக்குது. ஸோ இன்றைக்கு குலதெய்வத்துக்கு யாரெல்லாம் தீபமேற்றி நாள் தொடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா துலா ராசி துலா லக்ன நேயர்களும் மகர ராசி மகர லக்ன நேயர்களும் இன்றைக்கி குலதெய்வத்துக்கு தீபமேற்றி நாள் தொடங்குறது மிக மிக உத்தமமான வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கான பொதுவான வெற்றி ஏற்படுத்தி தரக்கூடிய வண்ணம் பச்சை. சூட்சம தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து உங்களுடைய குலதெய்வத்துடைய பேரை 21 முறை அந்த எலுமிச்சத்துக்கு கூறி அதை எடுத்துகிட்டு போகும்போது சகல நன்மைகளும் வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இன்றைய நாளுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நேத்தி நம்ம பேசும்போது ஞாயிற்றுக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம்னு பேசணும், கரெக்டுங்களா? இன்றைக்கி பாருங்கள், திங்கட்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் பிரதமை திதி கௌளவ கரணம். நேற்று பேசினதெல்லாம் பித்ருவழி சாபத்தை பேசணும். இந்த திருவாதிரை இந்த 2 கிழமையும் சம்மந்தப்படுறதே, அதுவும் மார்கழி மாதத்தில் சம்மந்தப்படுறது மிக சிறப்பான ஒரு நாள். அப்போ இந்த திங்கக்கிழமையோடு இந்த திருவாதிரையும் இணையும் போது மாத்ரு வழியில் ஏற்பட்டிருந்த தோஷங்கள் அத்தனையும் விலகத்துக்கான வழிமுறைகளை இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி அனைவருமே, ஏன்னா ஒரு ஜாதகத்தில் சந்திரன் தான் மனோகாரகன், மன திடத்தை பேசக்கூடியவன். ஸோ ஒருத்தர் தன்னுடைய மன ஆரோக்கியத்தை ஏற்படுத்திக்க நினைக்கிறவங்களும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்கள் இல்லத்தில் யாராவது மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே பொதுப்படையாக சந்திரன் ராகுன்னு இன்றைய பஞ்சபூதம் சொல்லிடுத்து. பிரதம திதி கௌளவ கரணம்னு இந்த பஞ்சபூத அங்கம் கூறப்பட்ட இந்த நாளில் அனைவருமே பசுவிற்கு உணவளிப்பது மிகுந்த உத்தமான. பசுக்கிட்ட கொடுக்கும்போது அது சாப்பிடணும். ஒரு சில பசுக்கள் பசியாக இருக்கும்போது, ஏன்னா பசுவால் உணர முடியும், முக்கோடி தேவர்கள் அடங்கி உள்ள ஒரு ஜீவன் அது. அப்போ கர்மவினை அதிகமாக இருந்தால் அந்த பசு நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவை சாப்பிடாது. அதனால் உணவை எடுத்து உங்களோட குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனசார பிரார்த்தனை செய்து, இன்றோடு என்னுடைய மூதாதையர் வழியில் ஏதேனும் கர்மங்கள் மாத்ரு வழியில் அம்மா வழியில் இருந்துச்சுன்னா அது நீங்கணும் சொல்லி பிரார்த்தனை செய்து பசுவிற்கு நீங்கள் உணவளிப்பது மிக சிறப்பு. அப்படி இல்லையா, திருவாதிரைன்றது பார்த்திங்கன்னா ராகுவுடைய நட்சத்திர சாரம். அப்போ ஊனமுற்றவர்கள், கண் இஎன்டி அதாவது கண் காது இது பேச்சு வராதவங்க, ஸ்கின் அலர்ஜியால் பாதிக்கப்பட்டவங்க, இவங்களுக்கு இன்றைக்கி உங்களால் முடிஞ்சது ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டு இல்லை ஒரு சாப்பாடு இல்லை ஒரு அன்பான பேச்சு, ஒரு 2 பிஸ்கெட்டை கையில் கொடுத்து சிரிச்சிட்டு கொடுங்களேன், அதுவே பெரிய பிராப்தம், உங்களுடைய கர்மாவை நீக்கி கொடுத்துரும். ஸோ இந்த நாளை கண்டிப்பாக எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. மிகுந்த நன்மையை கண்டிப்பாக கொடுக்கும். பெண் வழி சாபம், மாத்ரு வழி சாபம், அதனால் புத்திர தடை, திருமண தடை, வீட்டில் நிம்மதி இல்லை, இதெல்லாம் அத்தனை விஷயத்தையும்
நீங்கிறதுக்கு மிக எளிமையாக சொல்கிறேன். இதே வேறு ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்து இந்த முகூர்த்தம் கிடைக்க இதோட எப்போ கிடைக்கும் தெரியும். அடுத்த வருஷம் உங்களுக்கு புதன்கிழமையில் வந்துடலாம், வியாழக்கிழமை அது வேறு. அமைஞ்சிச்சினாலே ராமேஸ்வரம் போய் திலஹோமம் தான் கொடுக்க சொல்லுவோம். சில பூஜைகள் ஹோமங்கள் அவ்வளோ செலவு பண்ணாமல் ஒரு அன்னதானம், ஒரு வீட்டில் நீங்களே ஒரு சாப்பாடு கிண்டி கொடுத்தாலும் ஓகே, இல்லை ஒரு 10 பேக்கெட் பிஸ்கெட் வாங்கி கொடுத்தாலும் சரி, ஒரு 20 ரூபாய்க்கு வாழைப்பழம் வாங்கி பசுக்கு கொடுத்தாலும் சரி, எளிமையாக இந்த நாளே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்ற போது கண்டிப்பாக இது பண்ணுங்கள். மாத்ரு வழி மூதாதையர் வழியில் இருக்கக்கூடிய சாபங்கள் நீங்கி மகிழ்ச்சியோட வெற்றியோடு பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி திருமண நாள், பிறந்த நாள், சுப நிகழ்ச்சி வீட்டில் வச்சுருக்க அனைவருக்கும் என்னோட மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்க்க போகலாம். மேஷராசி நேயர்களே, முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போது சிறு விரயத்தையும் சுட்டி காட்டக்கூடிய நாளாக இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். இளைய உடன்பிறப்போட ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சிறு தூர பயணங்கள் நன்மை அளிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குங்க. விபத்து, அதாவது வாகனங்கள் வெளியூர் செல்லும்போது கொஞ்சம் கவனித்து உங்களோட ஜாதகப்படி நேர காலத்தை பார்த்துட்டு செல்வது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள் புரிதல் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சொந்த தொழிலில் லாபம் மிகுந்த நாளாக இருக்குது. கூட்டு தொழில் சிறப்படையக்கூடிய நாளாக இருக்குது. உத்தியோகம் மேலும் சிறப்பாக இருக்குது. மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வ அனுகூலமிக்க நாளாக இன்றைக்கி இருக்குது. மேஷ ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் உபத்திரங்கள் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கிறனால கொஞ்சம் கவனம் தேவை. மேஷ ராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொட்ட காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக ஊதா நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் உங்ககிட்ட இருக்க வேண்டியது 27 துவரம் பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ரிஷபராசி நேயர்களே, நன்மையான நாளாக இன்றைக்கி இருக்குது. உங்கள் ராசியிலே ராகு பகவான் பயணிக்கிறதுனால கண்டிப்பாக நாகசாந்திகள் செய்வது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கையில் உயர்வதற்கான சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. தந்தை வழியில் அனுகூலமான செய்திகள் காத்து கொண்டு இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. தந்தை வழி பாரம்பரிய தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனத்தோடு இன்றைக்கி நாள் இருப்பது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உத்தியோகம் மேலும் சிறப்படையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கூட்டு தொழிலும் சொந்த தொழிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைக்கி இருக்குது. ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாக்குவாதத்தையும் சிறுதூர பயணத்தையும் தவிர்க்க வேண்டும். ரிஷபராசி மிருகஷீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரவேண்டிய வரவுகள் திருப்தி அளிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் பச்சை வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் ஒரு எலுமிச்சம்பழம் கனி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மிதுனராசி நேயர்களே, வெளியூர் வெளிநாட்டுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நன்மையான நாளாக இன்றைக்கி இருக்குது. திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கு முன்பு உங்களுடைய ஜாதகத்தை திருமண காலம் இருக்கா, அதுக்குண்டான என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். கூட்டாளியோட கொஞ்சம் அனுசரித்து போகிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கை துணையோட கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுவதன் மூலயமா குடும்ப ஒற்றுமை பலப்படுத்தும். வருமானத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. எந்த ஒரு முயற்சி செய்யும் போதும் உங்களோட குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது மிகுந்த உத்தமமாக இருக்கும். புதிய முயற்சிகள் சரி, பண வரவுக்கான பேச்சுவார்த்தைகள் சரி, இதெல்லாம் சாதகமாக முடியக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சொந்த தொழிலும் கூட்டு தொழிலும் மத்தியம பலனாக இருக்குது. உத்தியோகம் மேலும் சிறப்படையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. மிதுன ராசி மிருகஷீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான புதிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே சமயத்தில் கம்யூனிகேஷன் பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் இருக்குது. மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்திகளும் ஒரு புதிய வாய்ப்பு இடமாற்றங்கள் சாதகமாக முடியக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் வெண்மை நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் 2 மாயிலை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.
கடகராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்து சில மறைமுக இன்னல்களை சந்திச்சுட்டு வந்த நீங்கள், இந்த ராகு பகவான் கிருத்திகை என்கின்ற உங்களுடைய தனஸ்தான அதிபதி மேலே பயணிக்கிறதுனால பண விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு விஷயம் பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசுகிறது இன்னும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்துடன் வெளியூர் வெளிநாடு செல்கிறத கொஞ்சம் உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு செல்வது சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா பயணங்களை தவிர்க்கிறது மிக உத்தமமாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் சாதகமாக முடியக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. அதுலேயும் உங்களுடைய லாபங்கள் வெற்றிகரமாக அமையணுன்னா கண்டிப்பாக நாகசாந்தி செய்து கொள்வது மிக மிக உத்தமமே. உடன்பிறப்புடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். மூத்த உடன்பிறப்போட கொஞ்சம் அனுசரித்து போகிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியூர் வெளிநாடு அதுக்கான முயற்சிகளை எடுக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. சொந்த தொழிலில் லாபம் மிகுந்த நாளாகவும் கூட்டு தொழிலும் உத்தியோகத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. கடகராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இன்றைக்கி இருக்குது. கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிவேகத்தை குறைச்சிட்டு நிதானித்து செயல்பட்டிங்கன்னா இன்றைக்கி வெற்றிகரமான அதிர்ஷ்ட நாளாக இருக்குங்க. கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக உடல் உபத்திரங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கனால கொஞ்சம் கவனம் வேணும். ஒரு சிலருக்கு இடது கண் பிரச்சனை இருக்கிறவங்க உடனே மருத்துவரை பார்க்குறது நன்மையாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஆரஞ்சு நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக அருகம்புல் ஒன்று எடுத்து விநாயகர்கிட்ட அர்ச்சனை செய்து அதை பாக்கெட்டில் வச்சுக்கிறது இன்னும் நன்மையாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. சிம்மராசி நேயர்களே, நன்மையான நாளாக இருக்க போதுங்க. தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்து சில இடைஞ்சல்களை சந்திச்சுட்டு வந்த நீங்கள் இடைஞ்சல்கள் நீங்கத்துக்கான வழிகள் பிறக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. புத்திரர்கள் வழியில் ஆரோக்கிய குறை காணக்கூடிய நாளாக இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. வருமானத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குது. அதற்கான வழிபாடுகள், அதற்குண்டான தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் இன்றைக்கி. ஸோ உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திர பகவான் பயணிக்கிறது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் சரி சிறப்பாக இருக்கும். நெருங்கிய நண்பர்கள் சொந்த பந்தங்களோட கொஞ்சம் லிமிட்டாக இருக்கிறது இன்னும் சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு ஸ்கின் அலர்ஜி பொடுகு தொல்லை இருக்கிறவங்க அதுக்குண்டான மருத்துவரை பார்த்து நீக்கிக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை துணையோட அந்யோன்யமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சொந்த தொழிலில் மிகுந்த கவனமும் கூட்டு தொழில் சிறப்படையக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் பணி சுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமும் வெற்றியும், அதாவது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதிகமாக வேலை செய்யக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சிம்ம ராசி பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வெற்றிக்காக யோசிக்கிறது சிறப்பு ஏற்படும். அடுத்தவங்க பிரச்சனையை தலையிட்டு அதனால் சில உபத்திரங்களும் சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கிறனால கொஞ்சம் கவனம் தேவை. சிம்ம ராசி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைக்கி இருக்குது. இடமாற்றம், வீடு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக பச்சை நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம், உங்ககிட்ட இருக்க வேண்டிய பொருள் 2 அரச இலை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கன்னிராசி நேயர்களே, தொழிலுக்காக எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுடைய சமூகத்தில் பேர் புகழ் கம்பீரம் உருவாகக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நாள் மிக சிறப்பான நாளாக இருக்குது. கண்டிப்பாக இன்ட்ரோவில் சொன்ன ஒரு பரிகாரம் செய்யும் போது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையோட வளத்தை உயர்த்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு மனம் சம்பந்தப்பட்ட சஞ்சலத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக திருக்கடியூர் அபிராமி அம்மன் கோவிலுக்கோ இல்லைன்னா கடற்கரையில் போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இதமாக இருக்கும். நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக சந்திக்கலாம். சொந்த பந்தங்களால் சிலர் பணம் இழந்தவங்க, நட்பு ரீதியாக பணம் இழந்தவங்க,
இவங்க எல்லாம் அந்த கர்ம வினை நீங்கி உங்களுடைய வருமானம் உங்களை தேடி வர்றதுக்கு கண்டிப்பாக இன்ட்ரோவில் சொன்ன பரிகாரம் செய்யுங்க, நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் வழி உறவுகளில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது. கணவன் மனைவிக்குள் புரிதல் ஏற்படக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது. புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடும் போது கொஞ்சம் கவனித்து இருக்க வேண்டிய நாளாகவும் இன்னைக்கு இருக்குது. சொந்த தொழில் சிறப்பும், கூட்டு தொழிலில் சிறு தொல்லைகளை சந்திக்கக்கூடிய நாளாக கொஞ்சம் கவனமாக கணக்கு வழக்குங்களை நீங்கள் பார்க்குறது இன்னும் சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் பேர் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கன்னி ராசி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இன்றைக்கி இருக்க போது. கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வரவுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வழிபாடுகள் வெற்றியாக மாற்றி கொடுக்க போகுது. கன்னி ராசி சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுய முயற்சிகள் வெற்றியாக இருக்கும்போது நீண்ட நாள் வழக்கு பிரச்சனை தீர்வு கிடைக்கிறதுக்கான வழிமுறைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போதுங்க. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஊதா நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டிய பொருள் ஒரு நெல்லிக்காய் இப்போ இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை நெல்லிக்காய், அதாவது இனிப்பு பூட்டப்பட்ட நெல்லிக்காய் 2 எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையனுடைய வாழ்த்துக்கள். நன்றி. துலாராசி நேயர்களே, நன்மையான நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திர பகவான் பயணிக்கிறது. நன்மைகளும் தந்தை வழி உறவுகளோடு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கிறதும் கண்டிப்பாக காணக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போது. பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நாளாக இருக்குது. தொழிலையும் சரி உங்களுடைய உத்தியோகத்துலேயும் சரி புதிய யுக்தி மூலியமாக பேர் புகழும் வருமானமும் ஈட்டக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போதுங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் மனதை தளர விடாமல் தெளிவாக இருந்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு உங்களை நோக்கி வருங்க. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவானே பயணிக்கிறாரு. குரு பகவான் பார்க்குறாரு. ஸோ மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி அமைச்சு கொடுக்க போகுது. உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நாளாக இருக்குது. உணவு கட்டுப்பாடு இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவி ரீதியாக நட்பும் சரி காதலும் சரி அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. சொந்த தொழிலில் வெற்றியும் கூட்டு தொழிலில் நிதானமும் உத்தியோகமும் சிறப்படையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஸோ துலாராசி சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருமான தடை நீங்கி புதிய பண வரவுக்கான உத்தியோகமோ பேச்சுவார்த்தைகளும் நடைபெற போது. துலாராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனை நீங்கி ஒரு புதிய யுக்தி புதிய மாற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. துலாராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் சிவப்பு நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் வெண்மை நிற புஷ்பங்கள் 5 எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையனுடைய வாழ்த்துக்கள். நன்றி. விருச்சக ராசி நேயர்களே, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 8வது ராசியில் இன்றைக்கி சந்திர பகவான் ராகுச்சாரத்தில் பயணிக்கிறது. பயணங்களை தவிர்க்கிறதும் முக்கிய முடிவுகளும் தவிர்க்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் போது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைச்சு கொடுக்க போகுது. உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. வாழ்க்கை துணையோட பேச்சுவார்த்தைகளை குறைச்சி இருக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். சொந்த தொழிலையும் கூட்டு தொழிலும் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. ஆனால் புதிய முடிவுகளை இன்றைக்கி வெளியிடாமல் இருக்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குங்க. வரவேண்டிய வரவுகள் இந்த தடை நீங்கள் உங்களுடைய எல்லை தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது நன்மையாக இருக்கும். உத்தியோகக்காரர்களுக்கு சிறப்பு பெறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. விருச்சக ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைக்கி இருக்குது. விருச்சக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மையும் புதிய மாற்றங்களும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. விருச்சக ராசி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் உபத்திரங்கள் வார்த்தைகளால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால அமைதி காப்பது சிறப்பு. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் மஞ்சள். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கருப்பு உளுந்து 27 எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையனுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள்
வெற்றிகரமான நாளாக அமையப்போகுது. புதிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. சிறுதூர பயணங்கள், ஆன்மீக பயணங்கள் நன்மையாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பொருளாதார தடை நீங்க குலதெய்வ வழிபாடு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் உபத்திரங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறனால கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துறதும், அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு லங்ஸில் குடலில் பிரச்சனை இருக்கிறவங்க உடனே அதுக்குண்டான மருத்துவரை பார்க்குறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். இளைய சகோதரம் வழியில் ஒரு நற்செய்தியும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தாய் வழி சொந்தங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் சரி நட்புலேயும் சரி கொஞ்சம் லிமிட்டாக இருக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் கூட்டு தொழில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. உத்தியோகத்தில் கொஞ்சம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது மூலிமா நன்மை. பிறருக்கு உதவி செய்கிற ஐடியா கொடுக்குறேன்னு போனீங்கன்னா அதனால் சில உபத்திரங்களும் சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான வெற்றிகரமான நாளாக இருக்குது. தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பயணத்துலையும் பேச்சிலையும் நிதானம் வேணும். தனுசு ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் நீல வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம், கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டிய பொருள் கொஞ்சம் வெந்தயம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையனுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மகர ராசி நேயர்களே, உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்த நீங்கள் இன்றைக்கி இன்ட்ரோவில் சொன்ன பரிகாரம் மூலியமாக அந்த பிரச்சனை ஒரு தீர்வுக்கு வரதை கண்கூடாக பார்க்க போகிறீங்க. புத்திர தடை நீங்கிறதையும் கண்கூடாக பார்ப்பீங்க. உத்தியோகத்தில் பேர் புகழ் எடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. எந்த ஒரு விஷயத்துக்கும் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் நேரங்காலத்தை பார்த்து எடுத்து செலக்ட் பண்ணுறது மிக சிறப்பாக இருக்கும். பயணங்கள் மூலியமாக லாபம் பெறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. விநாயகர் வழிபாடு இன்னும் நன்மை சேர்க்கக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைச்சு கொடுக்கும். சொந்த தொழிலில் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கூட்டு தொழிலில் சிறு விரயத்தை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கிறனால கொஞ்சம் கவனம் தேவை. உத்தியோகம் மேலும் வலுவூட்டக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வீடு சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்கள்லையும் சரி பேச்சிலையும் சரி உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக இருக்குது. மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார ரீதியான நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக ஸ்கை ப்ளூ கலர் வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் மறிக்கொழுந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கும்பராசி நேயர்களே, நன்மையான நாளாக இன்றைக்கி இருக்குங்க. புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திர பகவான் பயணிக்கிறாரு. நன்மையையும் சரி இன்ட்ரோவில் சொன்ன பரிகாரமும் கண்டிப்பாக நீங்கள் செய்கிறது மூலிமா வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை நிதானமாக கையாள்வது சிறப்பாக இருக்கும். வெளியூர் வெளிநாடு பயணத்துக்காக எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை பெறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஏழரை நாட்டு சனி தொடங்கிட்டனால சனி பகவானுக்கு ஒரு பிரீத்தி பரிகாரம் செய்கிறது இன்னும் நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் மேலும் அக்கறை எடுத்துக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். வீண் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை துணையோட அந்யோன்யமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சொந்த தொழிலையும் கூட்டு தொழிலும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. உத்தியோகம் மேலும் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ஒரு சிலருக்கு பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க மருத்துவரை பார்க்குறது இன்னும் சிறப்பாக இருக்கும். கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குது. சுய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குது.
கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரோக்கியம் மேன்மை அடைந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் மஞ்சள். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டிய பொருள் 2 பாதாம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மீனராசி நேயர்களே, அதிகப்படியான கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். அதாவது இன்றைக்கி அந்த கிரக சேர்க்க அந்த அமைப்பு இருக்கிறனால கோபமே வரலைனாலும் அதுக்குண்டான ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. பயணங்களை தவிர்க்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்து தனஸ்தானத்தை நோக்கி வர்றதுனால பணம் சம்மந்தப்பட்ட கணக்கு வழக்குகள் பேச்சுவார்த்தைகளை மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. வாழ்க்கை துணையோடு விட்டு கொடுத்து போகிறது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கொடுத்த பணம் வருவதற்கு கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது மூலிமா வர வேண்டிய வரவுகளை கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துலேயும் சரி வளர்ப்புலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு தூக்கமின்மை காரணமாக இருக்க பிரச்சனைக்கு மருத்துவரை பார்க்குறதும் இல்லைன்னா அதுக்குண்டான வீட்டிலே மருந்துகள், அதாவது பாலில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் நாட்டு சர்க்கரையும் போட்டு தூங்குவதற்கு முன்னே இளம் சூடில் குடிச்சிட்டு படுத்திங்கனாலே நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். புதிய முயற்சிகள், புதிய வாய்ப்புகள் இதெல்லாம் நன்மை அளிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்கள் ராசிக்கு 4வது ராசியில் சந்திர பகவான் திக்பலத்தோடு அமர்ந்திருக்கிறது உங்களோட மன திடம் உறுதியை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சொந்த தொழிலும் கூட்டு தொழிலும் கொஞ்சம் கவனம் வேணும். உத்தியோகம் சிறப்படையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. எவ்வளவு நட்பாக இருந்தாலும் ஒரு லிமிட்டாக வச்சுக்கிட்டிங்கனாக்கா வாழ்க்கையில் நிச்சயமாக உயர்ந்துருவீங்க. மீனராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்குது. பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக முயற்சி எடுக்கக்கூடியது அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குது. மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொந்த தொழிலில் ஒரு புதிய யுக்தி மூலிமா லாபங்களை பெறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் உபத்திரங்களும் சரி மன குழப்பங்களும் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் இளம் சிவப்பு. இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டியது 3 வெத்தலை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.